ஏற்றி சிவ தரிசனம் செய்து நந்திதேவருடைய தரிசனம் செய்து யமதீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்தால் சகல பாவங்களும் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படின்னு தீர்க்கதமஸ் அப்படிங்கிற அந்த முனிவர்களுக்கும் அந்த மனைவி மக்களுக்கும் சீடர் பெருமக்களுக்கும் அந்த முனிவர் எடுத்துரைத்தார். அதன்படி செய்ய தொடங்கியது அடுத்தடுத்த கட்டமாக வளர்ந்தது. அதே போல அந்த தேய்பிரை நாளில் அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியது தேய்பிரை, அந்த தேய்பிரையில் வரக்கூடியது திரையோதசி அப்படிங்கிற திதியில் வரக்கூடியது பிரதோஷம், அந்த பிரதோஷத்தினுடைய அடுத்த 3வது நாள் அமாவாசை. அந்த அமாவாசை தான் தீபாவளி திருநாள். அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு இந்த பூஜையை செய்துவிட்டு அந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு, அதாவது அமாவாசை அன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதனுடைய நீட்சியாக அந்த முனிவர் தீர்க்கதமஸ் அப்படிங்கிற அந்த முனிவருக்கு